அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. நேஷனலைஸ்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையா? உங்களுக்கான வீடியோ தான் இது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025 வெளியாயிருக்கு. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆஃபீஸர். மொத்த வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 1000 வேக்கன்சி இருக்குது. இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் ஜாப் ரிலேட்டடாக போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30/1/2025 20/2/2025 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30/1/2025 20/2/2025 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். வெப்சைட் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க www.centralbankofindia.co.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு centralbankofIndia.co.in/n/recruitments அப்படின்ற ஐடியில் போய் நீங்கள் அடுத்து வேகன்சி லிஸ்ட்டு பார்க்கலாம். கிரெடிட் ஆஃபீஸர் மெயின் ஸ்ட்ரீமில் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 150 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 75 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 270 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 100 வேகன்சியும், ஜென்ரலாக 405 வேகன்சியும், டோட்டலாக 1000 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஜென்ரல் பேங்கிங்கில் உங்களுக்கு கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற கிரேடில் இருக்கும். உங்களுக்கு ஸ்கேல் பே பார்த்தீங்க அப்படின்னா 48,480 அதிகபட்சம் 85,900 வரைக்கும் இருக்கும். ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30/11/2024 அன்று மினிமம் ஏஜ் 20 30 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதாவது 30/11/1994 30/11/2004 பிறந்தவராக இருத்தல் வேண்டும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் 60% மதிப்பெண்களுடன் பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் 50% மதிப்பெண்கள் பெற்றிருத்தல் வேண்டும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும் தராங்க. டிசேபிள்டு பர்சனுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதே மாதிரி விடோஸ் அண்ட் டிவோர்ஸ்டு உமனுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 35 வயசு வரைக்கும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 38 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 40 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அடுத்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் 4 செஷன் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். 30 கொஷின்ஸ் இருக்கும். 30 மார்க், 25 நிமிஷம் தருவாங்க. செகண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 30 கொஷின் இருக்கும். 30 மார்க், 25 நிமிஷம் தருவாங்க. ரீசனிங் அபிலிட்டி 30 கொஷின்ஸ் இருக்கும். 30 மார்க், 25 நிமிஷம் தருவாங்க. ஃபோர்த்தாக ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டட் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸை பற்றி இருக்கும். 30 கொஷின்ஸ் இருக்கும். 30 மார்க், உங்களுக்கு 15 நிமிஷம் தருவாங்க. கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பேப்பர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ டிஸ்கிரிப்டிவ் ரைட்டில் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். மேக்ஸிமம் மார்க் 30 இருக்கும். இது நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும். இதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நிமிஷம் தருவாங்க. எக்ஸாம் பாஸ் ஆனவங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும். இன்டர்வியூ உங்களுக்கு 50 மதிப்பெண்களுக்கு இருக்கும். அதில் குறைந்தபட்சம் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் எடுக்கணும். ஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 45% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் இன்டர்வியூவில். அடுத்து அட்மிஷன் ப்ரொசீஜர் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இந்த எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறவங்களை ஒரு வருஷம் கோர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அது 9 மாதம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக இருக்கும். 3 மாதம் ஆன் ஜாப் ட்ரைனிங்காக இருக்கும். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அது எங்கேருந்து தருவாங்கன்னா ஐஐபிஎஃப்லேருந்து தருவாங்க. பேமெண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபீஸ் பார்க்கலாம். அந்த கோர்ஸ் உங்களுக்கு 9 மாதம் இதில் இருக்கும். அதுக்கு நீங்கள் தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு
அண்ட் எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 3லிருந்து 4 லட்சம் வரைக்கும் வரும். எக்ஸ்க்ளூஸ் ஜிஎஸ்டி. இதில் வந்து உங்களால் ஓனாக அந்த அமௌண்ட் ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் அமௌண்ட் ரெடி பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து லோன் தராங்க. இந்த லோன் வந்து நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பிடித்தம் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் இங்கே மட்டும்தான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸில் ஸ்கேன் பண்ணியிருக்கணும். உங்களோட சிக்னேச்சர் அண்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். நோட்டிஃபிகேஷனில் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்ளரேஷனை ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் டிசபிள்டு பர்சனாக இருந்து உங்களுக்கு ஸ்க்ரைப் ஏதாவது தேவைப்படுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான டிசபிள்டு பர்சனுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 150 ரூபாயும், ஆல் அதர் கேண்டிடேட்ஸுக்கு 750 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.